உண்மையாகவே நான் சரியான கவலையோடு சொல்கிறேன். எங்களுடைய சுனில் ஹந்துனத்தி அமைச்சர் அவர்களும் இருக்கிறார். இதில் யாழ்ப்பாணம் ஒரு காலத்தில் தமிழீழம் இருக்கைகளில் பொருண்மைய மேம்பாட்டு கழகம் என்று சொல்லி ஒன்று இருந்தது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. நீங்கள் எல்லாம் எங்களை கொலை செய்யணுமென்றதுக்காக 2005ஆம் ஆண்டு பெறப்பாலி, அதாவது நீங்கள் போரை தொடங்கும் கொண்டு ஆரம்பித்தார்கள். அவை உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருப்பீங்கள். வடிவ தெளிவாக சொல்கிறேன். பொருண்மைய மேம்பாட்டு கழகம் ஒன்று சிறந்த ஒரு அரசாங்கம் எங்களுடைய தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் நடத்தினவர். அதிலே சகல கட்டமைப்புகளும் இருந்தது. எங்களுக்கு பேங்க் இருந்தது, எல்லாம் இருந்தது, விவசாய துறந்தது, சகலையும் பத்திருந்தாங்க. அதற்கு முன்னர் தேசிய தலைவருக்கு முன்னர் கேகேஎஸ் ஃபேக்டரியாக இருக்கட்டும், ஒட்டி சுட்டான் டைல் ஃபேக்டரியாக இருக்கட்டும், அல்லது ஆணையரவு உப்பளமாக இருக்கட்டும், ஆணையரவு ரசாயன பரிச்சை இதாக இருக்கட்டும், சகலமும் நிறைந்த ஒரு நாட்டில் தான் நான் பிறந்து வளர்ந்து. நான் தமிழீழம் என்கிற நாட்டில் தான் நான் என்னுடைய கால் பதிஞ்சது 86ஆம் ஆண்டு. ஆகவே இப்போது உங்களை நான் தயவு செய்து இருகரம் கூப்பி கேட்கிறேன், தயவு செய்து வடக்கு மாநிலத்தில் இந்த முறை நான் சகலதையும் படித்து பார்த்துட்டு தான் கதைக்கிறேன். போன முறை எங்களுக்கு சான்ஸ் இருந்தது, இதில் 2 வீதம் இருக்குது, 3 வீதம் இருக்குது, டிரைவர் வீதம் இருக்குன்னு சண்டை பிடிக்கிறதுக்கு. இந்த முறை ஒன்றுமே இல்லை. இதில் நீங்கள் போட்டுக்கிற இந்த பட்ஜெட்டை நான் அக்குவர் ஆணிவரா, நான் என்ற மெடிசின் புத்தகங்களை கூட இப்படி வாசித்ததில்லை. ஒவ்வொரு பக்கமாக வாசிச்சிருக்கிறேன். வடக்கு மாநிலத்துக்கு ஒன்றுமே இல்லை. என்னத்தை பற்றி கதைக்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறதால நான் இந்த விடயத்தை சொல்கிறேன். ஆகவே பொறுமைய மேம்பாட்டு கழகம் வச்சு அரசாங்கம் நடத்தின தமிழினம் இன்றைக்கு இவர்களுடைய பிச்சைக்கு கிரவுண்டுக்கும் இவர்கள் போடுகின்ற பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கும் பின்னால் அலைகிறது என்றால் அந்தளவு ஒரு கவலையான நிலைமையாக இருக்குது. ஆகவே வடக்கு மாநிலத்தில் தயவு செய்து கொஞ்சம் நீங்கள் வாருங்கள். நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு டிசிசி மீட்டிங்கில் எல்லாமே உதவி செய்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை நாங்கள் செய்து தரோம். உங்களை சுட்டி காட்டுறோம். விடுற பிள்ளைகளில் இங்கே பிள்ளைகளை சுட்டி காட்டுறதால நான் பெரியவன் நீங்கள் சிறியவன்ற விட நான் சிறியவன், வயதிலையும் இருக்கும், அரசியலையும் சிறியவன். உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். வாங்கொண்டு கேட்கின்ற போது கூட இல்லை வேண்டாம் என்று போட்டு உங்களுடைய கடற்தொழில் அமைச்சர் மாதிரி யாராவது 2 பேரை கூட்டிக் கொண்டு வச்சுக்கொண்டு டிசிசி மீட்டிங்கள் எப்படி நடத்துவது என்று தெரியாது. அதுக்கு ஒரு சர்க்குலர் இல்லை. அதுக்கு நான் இங்கே கதைச்சு 27 போட்ட அப்புறம் தான் சர்க்குலர் மாற்றி நீங்கள் நான் இன்றைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன், தேசிய ஒரு அரசாங்கத்தை விழுத்தி இன்னொரு அரசாங்கத்தை ஆரம்பித்து அதெல்லாம் ஒரு தனிப்பட்ட பாராளுமன்ற ஒரு சுயேட்சை குழுவில் வந்த எனக்கு அந்த தேவை இல்லை. ஆகவே தயவு செய்து வழங்கிக் கொள்ளுங்கோ. இன்னும் 4 வருடம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் இல்லாட்டிலும் அடுத்த பட்ஜெட்லையாவது தயவு செய்து ஏதாவது வடக்கு மாநிலம், ஏன் நாங்கள் வடக்கு மாநிலம் என்று கேட்கிறோம், ஏன் கிழக்கு மாநிலம் என்று இனவாதம் இல்லை. எங்களுடைய பாதைகளையும் எங்களுடைய வைத்தியசாலைகளையும் எங்களுடைய சந்தைகளையும் சுனில் ஹந்துனத்தி அமைச்சர் எல்லாம் பார்த்த நீங்கள் ஆகவே நீங்கள் அதில் பார்த்தா பிறகும் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு அடிஷனலா நீங்கள் ஒன்று செய்யலாண்டா கவலையா இருக்கு. மற்றபடி உங்களோட இந்த கோபமோ இல்லாட்டி உங்களை பொய்யர்கள் என்று காட்டுவதோ இந்த தேவை. Honorable Ramanathan Arjuna, you have been allocated 11 minutes. தேங்க்யூ சார். மறுபடியும் தேசத்தினுடைய தீப்பிழம்புகள் எங்களை இன்று வரை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற தெய்வங்கள், அது யாராக இருந்தாலும், நீங்கள் என்னை சுட்டாலும் எரித்தாலும் மறுபடியும் என்னை புதைத்து மீண்டும் எழும்பி நின்றாலும் என் தேசிய தலைவன் பிரபாகரன் தான். ஆகவே நான் திரும்ப அதை சொல்லவில்லை. எங்களுடைய தேசத்தின் விதைகளுடைய கார்த்திகை மாத இந்த நாட்களிலே என்னுடைய தேச வீரர்களை மனதில் வைத்துக்கொண்டு இன்றைய தினம் கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் மற்றும் சமூக கட்டமைப்புகள் தொடர்பான அமைச்சிலே எனக்கு 11 நிமிடங்கள் தரப்பட்டிருக்கிறது. அதிலே முக்கியமாக ஒரு விடயம் ஒன்றை சொல்லணும். என்னென்றால் இன்றைய தினம் என்னை கொலை செய்வேன், ஒயா புத்தளம் பெத்திரேண்டு ஒயா மரலதானுவா, நீ புத்தள பக்கத்தால் தானே போவாய், உன்னை சுடுவேன் கொள்வேன் என்று சொன்ன எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இல்லை. என்ன கவலை என்றால் இந்த புத்தள மக்களுடைய விடயத்தை உண்மையாக சுகாதார அமைச்சருடைய காதிலே கேட்டுட்டேன் என்று சொல்லி என்னை கொலை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் 39 வருஷம் பயப்படாத நாங்கள் அடாப்பா இனி பயப்பட போகிறோம், அது பரவாயில்லை. ஆகவே அதை ஒன்று. 2வது அந்த புத்தள வைத்தியசாலையை தரம் உயர்த்துவதாகவும் சொல்லியிருக்கிறார். அதிலையும் சந்தோஷம். உண்மையாகவே நானே அதை இப்போ முஸ்லீம் மக்கள் அதிகமாக செறிந்து வாழுகின்ற பிரதேசம் பற்றி கதைக்கிறேன் என்றால் என்னுடைய தலைவன் விட்டு போன ஒரு கடமை, அவ்வளவுதான். என்னுடைய தலைவன் என்று ஒரு நாள் யாழ்ப்பாணத்திலிருந்து அவர்களை அனுப்பியிருக்கிறார்களா இருந்தால் அந்த கடமை, அந்த பழியை நிவர்த்தி செய்வதற்காக என்னுடைய இரத்த சகோதரர்களுக்காக 4 வசனம் இந்த பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன். அவர்களுக்கு உண்மையை சொல்கிறேன், அவ்வளவுதான். அதைவிட முக்கியமாக எங்களுடைய மலைய மக்கள் தொடர்பாகவும் நான் கருத்தை தெரிவித்தது இந்த காரணம், அவர்களுக்கு குரல் இல்லை. அவர்களுக்காக வந்து நிற்பவர்கள் இங்கே கதைப்பதில்லை. இங்கே அவர்களுக்காக வந்திருக்கின்ற என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் போகும்போது கப்பிலே தனக்குள்ள என்று சொல்வார்கள், புல்லு வட்டி கொண்டு போய் விற்கிற நிலைமையில தான் இருக்கிறார்கள். ஆகவே கதைக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது. உண்மையாகவே நான் சரியான கவலையோடு சொல்கிறேன். எங்களுடைய சுனில் ஹந்துனத்தி அமைச்சர் அவர்களும் இருக்கிறார். இதில் யாழ்ப்பாணம் ஒரு காலத்தில் தமிழீழம் இருக்கைகளில் பொருண்மைய மேம்பாட்டு கழகம் என்று சொல்லி ஒன்று இருந்தது.
உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நீங்கள் எல்லாம் எங்களை கொலை செய்யணும்ன்றதுக்காக 2005ஆம் ஆண்டு பெரபாலி, அதாவது வந்து நீங்கள் போரை தொடங்கும் கொண்டு ஆரம்பித்தார்கள். அவை உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருப்பீங்கள். வடிவ தெளிவாக சொல்கிறேன், பொருண்மைய மேம்பாட்டு கழகம் உண்டு, சிறந்த ஒரு அரசாங்கம் எங்களுடைய தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் நடத்தினவர். அதிலே சகல கட்டமைப்புகளும் இருந்தது, எங்களுக்கு பேங்க் இருந்தது, எல்லாம் இருந்தது, விவசாய துறந்தது, சகலையும் பத்திருந்தாங்க. அதற்கு முன்னர் தேசிய தலைவருக்கு முன்னர் கேகேஎஸ் ஃபேக்டரியாக இருக்கட்டும், ஒட்டி சுட்டான் டைல் ஃபேக்டரியாக இருக்கட்டும், அல்லது வந்து ஆணையரவு உப்பளமாக இருக்கட்டும், ஆணையரவு ரசாயன பரிச்ச இதாக இருக்கட்டும், சகலமும் நிறைந்த ஒரு நாட்டில் தான் நான் பிறந்து வளர்ந்து, நான் தமிழீழம் என்கிற நாட்டில் தான் நான் என்னுடைய கால் பதிஞ்சது 86ஆம் ஆண்டு. ஆகவே இப்போது உங்களை நான் தயவு செய்து இருகரம் கூப்பி கேட்கிறேன், தயவு செய்து வடக்கு மாநிலத்தில் இந்த முறை நான் சகலதையும் படித்து பார்த்துட்டு தான் கதைக்கிறேன். போன முறை எங்களுக்கு சான்ஸ் இருந்தது, இதில் 2 வீதம் இருக்குது, 3 வீதம் இருக்குது, 5% வீதம் இருக்குன்னு சண்டை பிடிக்கிறதுக்கு. இந்த முறை ஒன்றுமே இல்லை. இதில் நீங்கள் போட்டுக்கிற இந்த பட்ஜெட்டை நான் அக்குவர் ஆணிவரா, நான் என்ற மெடிசின் புத்தகங்களை கூட இப்படி வாசித்ததில்லை, ஒவ்வொரு பக்கமாக வாசிச்சிருக்கிறேன். வடக்கு மாநிலத்துக்கு ஒன்றுமே இல்லை. என்னத்தை பற்றி கதைக்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறதால நான் இந்த விடயத்தை சொல்கிறேன். ஆகவே பொறுமைய மேம்பாட்டு கழகம் வச்சு அரசாங்கம் நடத்தின தமிழினம் இன்றைக்கு இவர்களுடைய பிச்சைக்கு கிரவுண்டுக்கும் இவர்கள் போடுகின்ற பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கும் பின்னால் அலைகிறது என்றால் அந்த ஒரு கவலையான நிலைமையாக இருக்குது. ஆகவே வடக்கு மாநிலத்தில் தயவு செய்து கொஞ்சம் நீங்கள் வாருங்கள், நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுறோம், உங்களுக்கு டிசிசி மீட்டிங்கில் எல்லாமே உதவி செய்கிறோம், நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை நாங்கள் செய்து தரோம், உங்களை சுட்டி காட்டுறோம். விடுற பிள்ளைகளில் இங்கே பிள்ளைகளை சுட்டி காட்டுறதால நான் பெரியவன் நீங்கள் சிறியவன்ற விட நான் சிறியவன், வயதிலையும் இருக்கும், அரசியலையும் சிறியவன், உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். வாங்கொண்டு கேட்கின்ற போது கூட இல்லை வேண்டாம் என்று போட்டு உங்களுடைய கடற்தொழில் அமைச்சர் மாதிரி யாராவது 2 பேரை கூட்டிக் கொண்டு வச்சுக்கொண்டு டிசிசி மீட்டிங்கள் எப்படி நடத்துவது என்று தெரியாது, அதுக்கு ஒரு சர்க்குலர் இல்லை, அதுக்கு நான் இங்கே வந்து கதைச்சு 27 போட்ட அப்புறம் தான் சர்க்குலர் மாற்றினீங்கள். நான் இன்றைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன், தேசிய ஒரு அரசாங்கத்தை விழுத்தி இன்னொரு அரசாங்கத்தை ஆரம்பித்து அதெல்லாம் ஒரு தனிப்பட்ட பாராளுமன்ற ஒரு சுயேட்சை குழுவில் வந்த எனக்கு அந்த தேவை இல்லை. ஆகவே தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கோ, இன்னும் 4 வருடம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் இல்லாட்டிலும் அடுத்த பட்ஜெட்லையாவது தயவு செய்து ஏதாவது வடக்கு மாநிலம், ஏன் நாங்கள் வடக்கு மாநிலம் என்று கேட்கிறோம், ஏன் கிழக்கு மாநிலம் என்று இனவாதம் இல்லை, எங்களுடைய பாதைகளையும் எங்களுடைய வைத்தியசாலைகளையும் எங்களுடைய சந்தைகளையும் சுனில் கஞ்சனத்தி அமைச்சர் எல்லாம் வந்து பார்த்த நீங்கள் ஆகவே நீங்கள் அதில் பார்த்தா பிறகும் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு அடிஷனலாக நீங்கள் ஒன்று செய்யலான்டா கவலையாக இருக்குது. மற்றபடி உங்களோட எந்த கோபமோ இல்லாட்டி உங்களை பொய்யர்கள் என்று காட்டுவதோ இந்த தேவையும் எனக்கு இல்லை. அதனால தான் நான் அந்த விடயங்களை கதைக்கிறேன். வடக்கு மாநிலத்தில் அபிவிருத்தி கண்டு போன முறை 5000 மில்லியன் ஒதுக்கினீங்கள், சந்தோஷப்பட்டு நாங்கள் எல்லாரும் என்ன பேசுகளை ஜனாதிபதிக்கு கூட நான் வாழ்த்து சொன்னான். அதில் இந்த முதல் கூட கர்ஷன நாணயக்க சொல்லிருக்கார், அர்ஜுனாவுடைய முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பாராட்டு கூட தன்னுடைய உரையில் கதைச்சிருக்கிறார். ஆனால் அந்த 5000 மில்லியனில் எத்தனை வீதத்தை பாவிச்சேன்னு சொல்லுங்க. நாங்கள் டிசிசி மீட்டிங்கில் பிரசிடண்டோட அடிபட்டு நேர ஐயா எங்களுக்கு பாதையில் போட்டு தாங்க 5000 மில்லியன் கேட்டு நாங்கள் கடைசியாக அதில் 1000 மில்லியன் ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு எல்லாம் 1000 கொடுத்தது. அதில் 10 மில்லியன் 20 மில்லியன் கூட செய்யலை. இந்த முறை 150 மில்லியன் கிரவுண்டுக்கு ஒதுக்கி இருக்கிறீர்கள். அந்த இதில் என்னால் கதைக்கலாது. தயவு செய்து அந்த 150 மில்லியனை பாவிக்க சொல்லுங்க. நீங்கள் பொருளாதார மத்திய நிலையம் சாவச்சேரியில் இருக்கிறது, அதை வந்து பார்த்து மேளமடித்து திறக்கிறது இல்லை உங்களுடைய வேலை. மேளமடித்து திறக்கிறது வந்து முன்னே அரசாங்கம். நீங்கள் சொன்னீங்க ரப்பர் வெட்ட மாட்டோம், மாலை போட மாட்டோம்னு பார்த்தா உங்களோட வசந்த சமரசிங்க வந்து மாலைகளையும் போட்டுக்கொண்டு அங்கேயும் போட்டுக்கொண்டு திரிகிறார்கள். அது இல்லை உங்களுடைய அரசாங்கம். நீங்க சொன்ன அபிவிருத்தி ஒரு வருஷம் கடந்துட்டு செய்யல. ஆகவே அந்த விடயத்துக்கு நாங்கள் வருவோம். சரி, அடுத்ததாக நான் ஒரு சில விடயங்களை கதைக்கணும். நான் இந்த கட்டாயம் இதில் கதைக்கணும் සිංහලத்தில் என்னென்றால் ඔබතුමාලා සමහර වෙලට හිතනවා ඇති මේ මම ඇවිල්ලා ඔයගොල්ලෝ කොහොම හරි ආණ්ඩුව පල්ලයට වැටිලා ඔයගොල්ලෝ මේ නැති කරලා මේ යනවා. අනිත් එක මේ එදා මම දැක්කා අපේ ජනාධිපතිතුමාත් කිව්වා මේ ආවුසන් දෙපා සිංහල දෙමළ ගැන කතා කරන්න එපා කියලා. මම ඒක පැහැදිලිම ආයෙ කියන්න. මම ඉන්නේ දැන් තනිකර සිංහල පැතිවල් වල. එතකොට එතන මිනිස්සු කතා කරන්නේ සිංහල. මමත් කතා කරන්නේ සිංහල. හැමෝම තමන්ට ඥාතියට ආදරය කරන්න ඕනේ. ඒක දැනගන්න ඕගොල්ලෝ. ඕගොල්ලෝට කොන්ද පණ තියන්න ඕනේ. ඕගොල්ලෝ සිංහල, ඕගොල්ලෝ බුද්ධ ආගම කියලා කියන්න. මටත් කොන්ද පණ තියන්න ඕනේ. දැන් ඕගොල්ලෝට hina වෙනවා කියලා, ඕගොල්ලෝට ආතල් දෙනවා කියලා මට ඇවිල්ලා කියන්න බෑ. මම මේ බුද්ධ ආගමට එන්නම්, නැත්නම් මේ සිංහල ආගමට එන්නම් කියලා. මම දෙමළ, මට කැමැති, මම දෙමළ විදියට ඉන්න. කවුරු හරි ඉන්නවනම් මුස්ලිම් කෙනෙක් මුස්ලිම් විදියට ඉන්න කැමැති. හැබැයි අපි මුස්ලිම් දෙමළ සිංහල කියලා තමන් පිළිගන්න ඕනේ තමන්ගේ ඥාතිය මොකක්ද කියලා. ඊට පස්සේ තමා ඒ අතුලේ අපිට කරන්න පුළුවන් කතාව හරි අපි ඔක්කොතු වෙලා ඔයා සිංහල අපි පිළිගන්නවා, ඔයා දෙමළ මම පිළිගන්නවා, ඒ නිසා අපි සිංහල දෙමළ මුස්ලිම් ඔක්කොම එකතු වෙලා මේ රට හදමු කියලා. පිටරට ගියා ඒ රටවල් වල තියෙන හැටිය, අපේ රට තියෙන හැටිය. දැන් මේ කතාව සමහර වෙලාවට බලන් ඉන්න මිනිහා සමහර වෙලාව වීල් එක ඇතුලෙන් පොඩි ෆෝන් එක විතරයි බලාගෙන ඉන්නේ. එතුමාලාගේ ජීවිතේ කවදාවත් වෙනස් වෙන්නේ නැහැ.
ඒක දැනගන්න. මේ වගේ ආය බොරු කරලා ඔබතුමාලා කිව්වා නිර්ජන බන්දිය ඔයගොල්ලෝ මේවා කරනවා කියලා. අන්තිමට ඔයගොල්ලෝගේ බඩ බලන්න. ඔයගොල්ලෝ නිර්ජන බන්දිය වගේද ඔයගොල්ලෝ බඩ තියන්නේ නෑ. ඔයගොල්ලෝගේ කාර් එක තියන්න. මේ මම නමත් එක කියන්නේ මම වගේ අවිල්ලා මේ පාර්ලිමේන්තුවේ මගේ අපේ පිල්ලයාර් දෙයියෝ වගේ එළියට යනවා අවුරුදු 4න් පස්සේ. ඕගොල්ලෝ කනවා බොනවා අඩියක් ගන්නවා ඔක්කොම කරනවා. අන්තිමට ඔයගොල්ලෝ කැප්පුත් ඕනේ. හැබැයි ගෑගන්න එපා බබා කවුරුරි බබා ගෑ ගන්නවා මම හිතන කවුරු කිරිපොතේ දෙන්න මේ කරුණා කරලා ඔයගොල්ලෝ මේ යන්න සල්ලි අරගෙන සල්ලි කොරකම් කරගෙන එළිය යන්න ඒක අවුලක් නැහැ. හැබැයි අර ඡන්ද දාපු මිනිස්සු ජංගිසි ඔයාලට අපිත් ආදරය කරානේ. ඔයාලගේ වෙනුවට අපිත් කතා කරානේ. එතකොට අපිට දුක හිතනවා අයි ඒගොල්ලෝ අවුරුදු දෙක ඇතුළේ මොකුත් කරේ නැහැ කියලා. ඒ නිසා කරුණා කරලා ඔයගොල්ලෝට ඉල්ලන්නේ කරුණා කරලා ඔයගොල්ලෝ තීප බොරුන්දුවක් මතක තියාගන්න. ඔක්කොටම කලින් ඒක මතක තියාගන්න. ඊට පස්සේ ඒක පුළුවන් නම් මේ ජනතාව ඔයගොල්ලෝ බලන් ඉන්නවා ඔයගොල්ලෝ මොනවද කරන්න කියලා. ඒ නිසා කරුණා කරලා ඒවා දැන් නිකම් කිව්වා උගන්ඩාවේ සල්ලි ඕනේ නැද්ද කියලා. ඒ සුප්පත් මිනිස්සු වගේ මමත් රවටුණා. දැන් උගන්ඩා කුමාරිකෝ අද පාර්ලිමේන්තුව ඇතුළෙත් නැහැ. ඊට පස්සේ දැන් ඕගොල්ලෝ කිව්වා $1,00,000 බිට්ස් එකක් දෙනවා කියලා. කෝ බිට්ස් එක ටයර් දෙකක් ගන්න පුළුවන්ද නැහැ. දැන් ඕගොල්ලෝ ඇත්ත කියන්න. දැන් අද බලන්න අපේ සෞඛ්‍ය ඇමති කොච්චර බොරු කරත් මේගොල්ලෝ ඕගොල්ලෝගේ MP කෙනෙක් බොරු කරත් සෞඛ්‍ය ඇමති ඇවිල්ලා හරි විදියට උත්තර දුන්නා. මල්ලි මේමයි මේක අද හදන්න වෙන්නේ නැහැ. අවුරුදු 4ක් ඕනේ ගොඩ නැගිල්ලත් ඕනේ මේකත් ඕනේ අපි මේක සුදුසුම බලනවා කියලා. ඒක තමයි හරි උත්තරේ. ඒ නිසා ඒ ඇමතිට අපි ආදරේ. එයාට ගිහිල්ලා කතා කරන්න පුළුවන් ඔෆිස් එකේ ඕන වෙලාවට දොර අරගෙන Honorable member, you have 2 minutes more. 8:29 8:30 ගිහිල්ලා තියෙන ඉස්සෙ මට 11 තියෙනවා. හරි. මම මේ ස්ට්‍රයිප් වොයිස් ඔක්කොම තියාගෙන ඉන්නේ. thank you. හැබැයි අපි ඔයාලට අද නිකම් බලන්නකෝ. ඕගොල්ලෝ කියනවා මේ ජාති නෑ, බාදි නෑ, මේ ආගම් වේදේ නෑ මොකුත් නෑ කියලා. මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ තියන්නේ පුදු පිළිම. මේ පුල්ලියර් දෙයියෝ තියනවාද? මට ගෙන තියන්න පුළුවන්ද අතනි පුල්ලියර් දෙයියෝ? ඒ නිසා මම පිළිගන්නවා මේ රට වැඩිපුර ඉන්නේ සිංහල ජනතාව කියලා. ඒ නිසා ඕගොල්ලෝ මේක ඕගොල්ලෝගේ රට කිව්වොත් තියාගන්න. අපිට එපා. ඕගොල්ලෝ අපේ ආදරේ නැත්තම් අපි මූදෙන් කියලා වැටලවත් මරන්න. ඒක ප්‍රශ්නයක් නෑ. හැබැයි අපි ඔයාලට ආදරේ. අපි ඔයාලට ආදරේ ඔයාලගේ භාෂාවෙන් කියනවා අපි කවදාවත් ජාතිවාදී මේක උසන්න දැන් මේ පෙරපාලිය ගියානේ. ඒකින් උසන්න කවුරු හරි උත්සාහ කරනවා නම් අපි ඕගොල්ලන්ගේ පැත්තට වාඩි වෙලා ඉන්නවා. හැබැයි පිළිගන්න මන් දෙමළ කියලා. ඔයා මුස්ලිම් කියලා ඔයා මේ බුද්ධාගම කියලා පිළිගන්න බොරු කියන්න එපා රටට. අපි හැමෝම එකයි කියලා හැම නායකමලා අවිලා කිව්වේ මොකද්ද? මේ රටේ සිංහල නෑ, දෙමළ නෑ, මුස්ලිම් නෑ, අපි ඔක්කොම එකයි කියලා එකට හරියා. අපි කියන්නේ ඔයගොල්ලෝ ඒක කරන්න එපා. දැන් පළාත් සභාවේ ඡන්ද තියන්න පුළුවන් නම් තියන්න පුළුවන් කියලා. බෑ කියලා කියන්න. අදවත් මට මට කිව්වා පුළුවන් නම් ඔබතුමා ආවිල්ලා වෙස්ටර්න් ප්‍රොවින්ස් එකේ මා ඇමති ඉල්ලන්න. ඔයා දිනයි කියලා. මම දෙමළ නිසා කවුරු හරි ඡන්ද දානවද? නෑ. හැබැයි අපි ආදරේ මේ රටට ඉන්න සිංහල ජනතාවට අපි ආදරේ. මම නම් පැහැදිලිම කියනවානේ ප්‍රභාකරන් මගේ දෙයියෝ කියලා. ඒ කියන්නේ මම ඇත්ත කියන්නේ. මෙච්චර එම්පිලා ඉන්නවා කාට හරි අහන්නකො ප්‍රභාකරන් දෙයියෝ කියලා කියන්න. හැබැයි ඕලා දෙක අඩියක් ගහලා පාර්ලිමේන්තුවේ එළියනක එදා දැක්කා මෙතන සාහනකේ මන්ත්‍රීතුමා මේ මයික් එක ඕපන් ආට පස්සේ කියනවා අනේ මචං පොඩ්ඩ වැඩිපුර ගැහුවා කියලා. එහෙම කරන්න එපා. ජනතාව බලන් ඉන්නවා. ඕගොල්ලෝ කතා ඇත්ත කියලා හිතනවා. ඒ නිසා කරුණා කරලා ඕගොල්ලෝ හිතලා බලන්න ඔය මයික් එක කියන්නේ මොකද්ද? ඕගොල්ලෝ ඇත්තටම කරන්නේ මොකද්ද කියලා. ඔක්කොම කියලා ලාඩුවා වගේ කැන්ටිමේ කතා කරනවා. හැබැයි මිනිස්සු ගා ගන්නවා. ඒක තමයි මම නවත්තන්න කියන්නේ. එතන මිනිස්සු ගා ගන්නවා අපේ කතාව අහලා. Honorable member, your time is finished. Please wind up. 30 seconds please, I'll finish. Okay. මිනිස්සු බලාගෙන ඉන්නවා ඔයගොල්ලෝ ඒ කතාව ඇත්ත කියලා විශ්වාස කරනවා. ඇත්තටම මට ලැජ්ජයි මේක වාඩි වෙලා ඉන්න. මේක සුනිල් අයියා මට කියන්නකෝ මම ඔය තරහයිද කියලා. මේ නෑනේ. අපි තරහ වෙනවද නෑනේ. හැබැයි මාව පිළිගන්න ජනතාව රණ්ඩු වෙනවා ඔයාව පිළිගන්න ජනතාවත් එක්ක. ඒක වැරදි අයියා. ඒ නිසා කරුණා කරලා ජනතාවට ඇත්ත කියන්න ඔක්කොටම කලින්. ඊට පස්සේ කරුණා කරලා උත්තරත් දෙන්න. අපි හදන්න ඔයාලට සුළුසුම හදලා දෙන්නම්. අපි විරුද්ධ වෙන්නේ නැහැ හොඳ දේවල් වලට. කොච්චර කියලාත් ඔයාලට තේරෙන්නේ නෑනේ. ඒකින් තේිනවා ඔයගොල්ලෝ පාපිස්සෝ කියලා. පාපිස්සෝ කියලා යන්න එපා ඒ තැනට. Honorable member, please wind up. ඉවර කරනවා. කරුණා කරලා ඒ කියන එක ඔළුවට දාගන්න. අපි ආදරේ ඔයාලට. ඒ නිසා එන්න උත්තරට. අපි ඔයාලට ඔක්කොම හදලා දෙන්නම්. Thank you so much. Next, Honorable. இன்றைய தினம் பாராளுமன்ற வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது யாழ்ப்பாண மாவட்ட சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா உரையாற்றினார்.